நான் முதல்வன் திட்டம் இது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கனவு திட்டம். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பில் இயங்கிட்டு இருக்கிற ஒரு திட்டம். இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் நமது மாநிலத்தில் தான் இந்த நான் முதல்வன் திட்டத்தை கல்லூரி பாடத்திட்டத்திலேயே மேண்டேட்டரி கிரெடிட் கோர்ஸா இணைத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வேலைக்கு தயாராகிறதுக்கு தனியா போய் ஒரு ப்ரிப்பரேஷன் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. காலேஜுக்கு வந்துட்டா நாங்க ஸ்கில்லிங் கொடுத்துருவோம். இது மட்டும் போதுமா? யூகேல இருக்கிற தர்காம் யூனிவர்சிட்டி, ஜப்பான்ல இருக்கிற கியோட்டோ யூனிவர்சிட்டி, நெக்ஸன் கார்பரேஷன் இங்கெல்லாம் வந்து நமது மாணவர்களை அனுப்பினோம். நாங்க அவங்கள ஃபாரின் காமிச்சு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா அவங்க ரிட்டர்ன் வரும்போது பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. அங்கேயே ஆண்டு வருமானம் 21 லட்சம் பிளேஸ்மெண்டோட திரும்பி வந்து துணை முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு பாராட்டுகளை பெற்றார்கள். 7th செமஸ்டர்ல வந்து எங்களுக்கு நான் முதல்வன் மூலமா ஐசி சிப் டிசைன் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் எட்வியான் டெக்னாலஜிஸ்ங்கிற ஒரு கம்பெனி வந்து நடத்தினாங்க. ஸோ அவங்க மூலமா வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த கோர்ஸை வந்து நாங்கள் வெளியே போய் படிச்சிருந்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் கேட்பாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு நான் முதல்வன் மூலமாக ஒரு 9 பேர் வந்து செமிகண்டக்டர் ரிலேட்டடான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். என் அப்பா வந்து இப்போ ரொம்ப பெருமையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து என் கையில் இப்போ இருக்கு. அது வந்து நான் எங்கள் அப்பா கையில் கொடுக்கணும் இந்த மேடையில் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்பா வந்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது. அப்பா என்னோட மாதம் சம்பளம். என் மக்களை படிக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க, பொட்டை பிள்ளையை படிக்க வைக்காத, படிக்க பிள்ளைய படிக்க வைக்காதான்னு சொன்னாங்க. நான் எல்லாத்தையும் மீறி என் பொண்ணு நல்லா படிக்கும், என்னை நம்பி இருக்கக்கூடாது, அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற உறுதியாக இருந்தேன். இதே மாதிரி உறுதிப்படுத்திட்டான் என் மகன்.